ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் வீட்டிலையே மாவு அரைச்சி புழுங்கரிசியில் செஞ்ச சந்தவையும் உதிரியாக செஞ்ச சந்தவையில் நம்ம தக்காளி சந்தவை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாம் தொடர்ந்து பாருங்கள். வாங்க நம்ம எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாங்க. வானொலி வச்சுக்கிறேங்க, அடுப்பத்தை வச்சு அதில் தேவையான அளவு நான் கடலை எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சதும் நான் கடுகு சேர்த்திக்கிறேங்க. கடுகு சேர்த்துட்டு கடுகு வெடித்து வர்றப்ப இது உளுந்து சேர்த்திக்கிறேங்க. கருப்பு உளுந்து தாங்க நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. பச்சைக்கடலை பருப்பு சேர்த்திக்கிறேங்க. பச்சைக்கடலை பருப்பு சேர்த்திட்டு பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேங்க, ஒன்று அதையும் சேர்த்திக்கிறேங்க. கருவேப்பிலை சேர்த்திக்கிறேங்க. பச்சை மிளகா ஒன்று வெட்டி வச்சுக்கிறேங்க, அதையும் சேர்த்துக்கலங்க. ஒரு 2 பெரிய மிளகா 2 பச்சை மிளகா வெட்டி வச்சுக்கிறேங்க. இப்போ நம்ம அதையே கலந்து விட்டுக்கலாங்க. ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம அதையே வதக்கலாங்க. ரொம்ப பொன்னிறமாகாமல் லைட்டாக பொன்னிறமாக வதங்கி வர அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஓரளவுக்கு கலர் இப்போ நம்மளுக்கு சேஞ்ச் ஆகி வந்துருச்சுங்க. இப்போ தக்காளி ஒரு பெரிய தக்காளி ஒரு 2-3 தக்காளி வெட்டி வச்சுக்கிறேங்க. 3 தக்காளியை வெட்டி வச்சுக்கிறேங்க. நான் இதையும் சேர்த்தி கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேங்க. மஞ்சத்தூள் சேர்த்துனா சீக்கிரமாக தக்காளி வதங்கி வருங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேங்க. மஞ்சத்தூள் கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேங்க. நான் திருப்பி பத்தலைன்னா நம்ம கடைசியாக சேர்த்திக்கலாங்க. கல் உப்பு தான் சேர்க்குறேங்க. நான் இந்த அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்துட்டு தண்ணியெல்லாம் ஊற்றாமல் அப்படியே மீடியம் சைஸ் தீயிலே வச்சு நம்ம இது நல்லா தக்காளி மசிஞ்சு வர அளவுக்கு வேகட்டுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு வருதுங்க. தண்ணி அதுவே நம்மளுக்கு விட்டுருச்சுங்க. இப்போ திருப்பி நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. அதையே ஒரு 2 நிமிஷம் இருந்து கலந்துட்டு ஒரு தட்டு கூட வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாங்க. அதையே பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் இருந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நம்மளுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வெந்துருச்சுங்க. ஓரளவுக்கு 3/4 பாகத்துக்கு 90% நம்மளுக்கு வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் கரம் மசாலா ஒரு இந்த குட்டி ஸ்பூனில் ஐஸ்கிரீம் ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க. பாருங்கள், ரொம்ப குட்டி ஸ்பூன் தாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கிறேங்க. கரம் மசாலா சேர்த்தி கலந்து விட்டுட்டு திருப்பி ஒரு 1 நிமிஷம் நம்ம விட்டுறலாங்க, அந்த பச்சை வாசம் போகிறதுக்கு. நம்ம இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. அடி பிடிக்கிற ரேஞ்சில் அடி பிடிக்காதுங்க, ஆனால் எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்துடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சந்தவையை கூட போட்டு கலந்துக்கலாங்க. பாருங்கள், உதிரியாக எவ்வளோ நல்லா இருக்குன்னு. நம்ம ப்ரிசர்வேட்டிவ் பண்ண சந்தகையை கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு நாமளே இப்படி செஞ்சு நாம் வீட்டில் ஆரோக்கியமாக சாப்பிட்லாங்க. குழந்தைகளுக்கு கொடுக்கலாங்க. வயிற்றை ஒன்றும் பண்ணாதுங்க. இப்படி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம இந்த கிரேவியில் இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்திக்கலாங்க கூட. ஏற்கனவே நான் சந்தவை எடுக்கிறது பதிவு போட்டிருக்கிறேங்க, அது லிங்க் கொடுக்குறேங்க, கூட போய் பாருங்கள். பாருங்கள், நம்மளுக்கு சந்தவை இப்படி கலந்து விட்டோம்னா நல்லா உதிரியாக அப்படியே வருங்க, உடையாமல். நம்மளுக்கு கடையில் பாக்கெட்டில் விற்கிறது பச்சரிசி மாவில் செஞ்ச சந்தகை விற்பாங்க, இல்லைன்னா ப்ளீச் பண்ணி வச்சுருப்பாங்க வெள்ளை வெள்ளையர்னு. அதெல்லாம் உடலுக்கு ரொம்ப கெடுதலுங்க. செஞ்சு 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே அது இருக்கிறதுக்காக வேண்டி
ப்ரிசர்வேட்டிவ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. பாருங்கள், இந்த கட்டியெல்லாம் கொஞ்சம் நம்ம இப்படி ஊற்றி விட்டோம்னா தனித்தனியாக உதிர்ந்துருங்க. உடையாமையும் நம்மளுக்கு நீளமாக அப்படியே இருக்குங்க. நம்ம குழந்தைக்கு நூடுல்ஸ் மாதிரி. நூடுல்ஸ் கூட மைதா மாவில் செய்கிறதுங்க. நம்ம அரிசி மாவில் இந்த மாதிரி ஆரோக்கியமாக செஞ்சு கொடுத்தோம்னா நூடுல்ஸ் மாதிரியே அவங்க நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நாம் இது கூட மல்லி இலை தூவி இறக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு சந்தவை இருக்குன்னு. பாருங்கள், 5 நிமிஷத்தில் சுவையான தக்காளி சந்தவை நம்மளுக்கு ரெடிங்க. நீங்களே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க.